கனெக்ட் சார்பாக அகிலாண்டம். இன்னைக்கு நான் வந்திருக்கிறது வந்து ஜபா கார்டன் மெயின் ரோட்ல ஆர்ச் பிஸா, ஒரு முக்கியமான பிஸா, ஃபேமஸ் பிஸா. எதுக்காண்டி வந்திருக்கேன்னா, இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியால பாத்தீங்கன்னா ஹங்கர் கேம்ஸ் டிபேட் ஓவர் 10-minute ஃபுட் டெலிவரி. Consumption of ultra-processed foods has also been linked to an increased risk of chronic disease such as obesity, type 2 diabetes and heart disease, doctors say. இந்த மாதிரி 10-minute ஃபுட் டெலிவரி கொடுக்க முடியுமாங்கிறது எங்களுடைய நெல்லை கனெக்ட் ரெகுலர் ஸ்பான்சர் மிஸ்டர் சண்முகம், ப்ரொப்ரைட்டர் ஆஃப் ஆர்ச் பிஸா, அவர்கிட்ட ஒரு 2 minutes இதை பத்தி கேட்டோம்னா அவர் சொல்வார். He is a well experienced in this. He worked in KFC, he worked in Dubai and other countries. So அவர்கிட்ட கேட்டோம்னா சொல்லிடுவாரு. குட் ஈவினிங் மிஸ்டர் சண்முகம். குட் ஈவினிங் சண்முகம். இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகிள் வந்து இட் கம்ஸ் ஆன் January 20th. ஸோ நீங்க வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் பிஸா எக்ஸ்பர்ட். நீங்க இப்ப திருநெல்வேலியில இந்த மெயினான இடத்துல ஆரம்பிச்சிருக்கீங்க. இது சாத்தியம் இல்லையாங்கிறது எங்களுடைய நெல்லை கனெக்ட் வியூவர்ஸ்க்கு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இந்த ஆர்டிகிள் நானும் பார்த்தேன். ஸோ இதை பத்தின என்னோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 3 கேட்டகரிஸா வந்து ஃபுட்டை வந்து பிரிச்சு பார்க்கலாம் சார். அதாவது கேட்டகரி 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடி டு ஈட் ஃபுட். அதாவது இமீடியட்டா கன்சியூம் பண்ணக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பேக்கரி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பேக்டு ஃபுட்டாக இருக்கட்டும், ஐஸ்கிரீம்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான ஃபுட்டை பொறுத்தளவில் கேட்டகரி 1 வந்து நம்ம வந்து டெலிவரி கொடுக்க முடியும், which is possible. ஏன்னா ஆர்டர் வருது, வராங்க, அவங்க செக் பண்றாங்க, எடுத்துட்டு உடனே டெலிவரி போயிடுறாங்க. ஓகே. ஸோ கேட்டகரி 1 இட் இஸ் பாசிபிள். கேட்டகரி நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட். இப்போ இதுலயே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குக் பண்ணிட்டு அதை ஃப்ரோசன் பண்ணி திருப்பி வந்து குக் பண்ணி இமீடியட்டாக குக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இதர் மைக்ரோவேவாக இருக்கலாம், இல்லைன்னா குயிக்காக அதை வந்து குக் பண்ணி உடனே ப்ராசஸ் பண்ணி கொடுக்குற ப்ராடக்டாக இருக்கும். ஸோ அந்த சமயத்துலேயும் இது வந்து டு சம் எக்ஸ்டென்ட் பாசிபிள் தான். ஓகே. பட் அது அந்த ஃபுட்டு வந்து ஹெல்தி இல்லையான்றது இட் இஸ் அகைன் டிபேட். ஆமா. இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மை क्वेश्चन இஸ் வெரி சிம்பிள். ஓகே. இந்த மாதிரி obesity எல்லாம் வரும், chronic disease வரும்னு இதுல கொடுத்திருக்காங்க. அது உண்மையா? டெஃபினெட்லி எஸ். இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் இது பொறுத்தளவுல ஓகே, செகண்ட் இத கேட்டகரியை பொறுத்தளவுல டெஃபினெட்லி அது ஹெல்த் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி தான். ஏன்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டெம்பரேச்சர். ஏன்னா இப்போ ஃப்ரீசர்ல மெயின்டைன் பண்ணணும், ப்ராப்பரான டெம்பரேச்சர்ல அவங்க மெயின்டைன் பண்றாங்களா இல்லையான்றது நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். ரீஹீட் பண்றாங்க, இப்போ ரீஹீட் பண்ணும்போதும் ப்ராப்பரான ரீஹீட் டெம்பரேச்சர் வந்து பண்றாங்களா இல்லையான்றதெல்லாம் பார்க்கணும். ஸோ எவ்ரி திங் வில் கம் அண்டர் ஹெல்த் ரிஸ்க். இப்போ தேர்ட் கேட்டகரி ஆஃப் ஃபுட்டை வந்து நம்ம பிரிச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நம்ம வந்து குக் பண்ணி உடனே கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கிராச்ல இருந்து குக் பண்றோம். அப்படிங்கும்போது ரா மெட்டீரியலா இருந்து உடனே அதை குக் பண்ற போது அதுக்கு வந்து டைம் வந்து டெஃபினட்டா எடுக்கும் சார். 10 minutesல வந்து நாட் பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பீட்சாவை நம்ம வந்து டோவா இருந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி ஓவன்ல குக்கிங் டைம் மட்டுமே வந்து மினிமம் 6 minutes ஆகும். ஓகே. ப்ரிப்பரேஷன் டைம் ஒரு 2 minutes ஆகுது ஆகும். அப்ப 8 minutes அங்கேயே போயிருது. மிச்ச டைம் வந்து பேக்கிங் அண்ட் அந்த இதுக்கு இதே ஒரு 10 minutes வந்து இங்கே போயிடும். அப்படிங்கல தேர்ட் கேட்டகரி ஆஃப் ஃபுட்டை வந்து ஃப்ரெஷ் ஃபுட்டை குக் பண்ணி கொடுக்கணும்ன்றது இட் இஸ் நாட் பாசிபிள். வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா மிஸ்டர் சண்முகம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அவருடைய ஆர்ச் பிஸா வந்து they use only wheat, not maida, and very specialized in vegetarian pizzas. ஸோ ரொம்ப குவாலிட்டி கான்சியஸா பண்றதுனால தான் இந்த அவுட்லெட்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்ததுக்காண்டி இந்த நெல்லை கனெக்ட் சார்பாக உங்களோட நாங்க இன்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ அதனால ஃபுட்டு எப்போதுமே யூ ஹாவ் டு பி வெரி கான்ஷியஸ் as well as very caution in taking this type of fast food. So thank you Mr. Shanmugam for your valuable suggestions to our viewers. நன்றி, வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம்.